இப்போ ராணவ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒரு விஷயம் வெளியாக இருக்குது. என்னென்னா, இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக அவருக்கு அடிபட்டிருந்தா நிச்சயமாக அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ண முடியிருக்குமா. அது இப்போ ரொம்பவே வெளியாகி வருது. அதோட அவங்களுடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு ரொம்பவே அவருக்கு ஆறுதலையும் தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் விளையாடுங்க வேணான்னு சொல்லலாம், ஆனால் அடிச்சுக்கிறது, தள்ளி விடுறது, தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகளை இழுத்து விடுறதுன்னு வச்சுக்காதீங்க. டிஆர்பிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாலும் கூட உங்களுடைய உடல்நிலை தான் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே ராணுவ அவர்களுடைய குடும்பத்தினர், நீ விளையாண்ட போதும்ப்பா, வீடு வந்து சேருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் விளையாண்டே ஆவேன் அப்படின்னு ரொம்பவே அவர் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. பிக் பாஸ்லையும் இவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறத பார்த்துட்டு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவருக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறதுன்னு பல விஷயங்களை அவருக்காக செஞ்சு வந்துட்டுருக்காங்க. உணவில் கூட அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருந்தது. மாத்திரை போடுறதுனால அடிக்கடி வாமிட் பண்ணுறாருன்னு கூட செய்திகள் கூட வெளியாகிருந்தது. இந்த நிலையில் முருகதாஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் எஸ்கே அவர்களை வைத்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. எஸ்கே 23 படத்தை பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரமே அவர் பொங்கலுக்குள்ளே அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை வெளியிட்டுருவார். அந்த படத்தினுடைய பேரும் வந்துடும். ஏற்கனவே இன்னும் ஒரு யூனிட் தான் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை எடுத்துகிட்டா முடிச்சிடும் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் இவர் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பிரபல நடிகரை வச்சு படம் பண்ணி வந்துட்டுருக்காராம். எஸ்கே 3ல் வந்து சிவகார்த்திகேயன் அதே போல் கன்னட நடிகையை வந்து களமிறங்கியிருக்காங்களாம். இதனால் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்து நடிக்கக்கூடிய படத்தின் மீது ரொம்பவே அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா அமரன் படத்தில் அந்தளவுக்கு அவர் நடிச்சிருப்பார். இப்படிலாம் கூட சீரியஸாக அவரால் நடிக்க முடியுமான்னு கூட எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே காமெடியாக ரொம்ப வந்து ஜாலியாக நடிச்சிட்டு இருந்தவர் இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறது எல்லோருக்குமே அவர் ரொம்பவே அந்த படத்தில் பிடிச்சிருந்தது. ஏன்னா உண்மை கதையை வச்சு அடிப்படையாக வைத்து அந்த எடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சாய் பல்லவி அவர்கள் கூட அதை கலக்கியிருப்பாங்க. இந்த நிலையில் அடுத்ததாக எப்படி அவருடைய படம் வரப்போகுது அப்படின்னு ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா இல்லையா எஸ்கே 23 அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.